இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல தாளிப்புக்கு மட்டுமே கருவேப்பிலையை யூஸ் பண்ணாம ரொம்பவே சிம்பிளா கருவேப்பிலை பொடி செஞ்சு அந்த ஒரு பொடியை வச்சு சட்டுன்னு ஒரு கருவேப்பிலை தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கருவேப்பிலை பொடி பண்றதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் எதுவும் சேர்க்காம முதல்ல பச்சை கருவேப்பிலையை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. நான் நாட்டு கருவேப்பிலைய ஒரு 3 கைப்பிடி அளவு எடுத்து நல்லா கழுவி லேசான ஈரத்தோடையே சேர்த்துருக்கேன். நீங்க கழுவிட்டு நிழல் காய்ச்சலா காய வச்சு சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. பொடிக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம வறுக்கும் போது அடுப்பு எப்பயுமே லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஈரம் விட்டு கருவேப்பிலை நல்லா சுருண்டு வந்துட்டே இருக்கும். கருவேப்பிலை லேசா கலர் மாதிரி நம்ம வறுக்கும் போதே காஞ்ச இலையோட சத்தம் மாதிரி நமக்கு அந்த சருகு சவுண்டு வரும். கையில எடுத்து நம்ம லேசா இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோம்னா இலை நமக்கு உடஞ்சி மொறுமொறுன்னு இந்த மாதிரி உதிர்ந்து வரும். இந்த ஸ்டேஜ்ல தனியா எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க. அதே பேன்ல எண்ணெய் எதுவுமே சேர்க்காம உளுந்து சேர்த்துக்கோங்க. நான் 3 கைப்பிடி கருவேப்பிலைக்கு இந்த கப்பு அளவுக்கு 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க போதும். நான் 1 கப்புக்கு 1/4 கப்பு மட்டும்தான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். 2 பருப்பையும் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. பருப்பு ஒரு அளவுக்கு செவந்து வரும்போது இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை பொறுத்து நான் ஒரு 6-7 வரமிளகா சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் முழு மிளகு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், 2-3 சின்ன துண்டு புளி சேர்த்து லோ ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் வறுத்து விடுங்க. நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கனால இதுலேயே சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் பெருங்காய பொடியாக சேர்க்குறதா இருந்தால் அரைக்கும் போது கடைசியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. 2 நிமிஷம் எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பொடிக்கு தேவையான உப்பை சேர்த்து இதோட சூட்லேயே நல்லா வறுத்து விடுங்க. கடைசியா வறுத்த கருவேப்பிலையை சேர்த்து ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுருங்க. வறுத்த எல்லாமே நல்லா ஆறி வந்ததும் ஒரு மிக்சர் ஜார்ல எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பா வேணும்னா பல்ஸ் மோட்ல வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பவுடரா கூட நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதுலயே தொக்கு செய்யறதுனால நல்லா பவுடராகவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அரைச்சி எடுத்த கருவேப்பிலை பொடியை நல்லா ஆற விட்டுருங்க. இதில் லேசான சூடு இருக்கும், அதனால ஆற விட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போதான் இதை நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும். இதில் நம்ம சுத்தமாக எண்ணெய் சேர்க்காதனால 6 மாதத்துக்கு மேலே கூட நம்ம வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இந்த மாதிரி ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த பொடியை வச்சு சட்டுன்னு ஒரு கருவேப்பிலை தொக்கு பண்ணிடலாம். ஒரு கடாயில் கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 1 ஸ்பூன் முந்திரி பருப்பு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இலை, 4-5 பூண்டை இந்த மாதிரி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தொக்குக்கு எப்பயுமே பூண்டு ஒரு நல்ல ஃப்ளேவரை எடுத்து கொடுக்கும். நீங்கள் பொடியை நறுக்கி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. பூண்டு பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சேர்க்கும்போது எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகி கையிலையும் நமக்கு தட்டுப்படாது. 1 நிமிஷத்துக்கு பருப்பெல்லாம் நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுட்டு ரெடி பண்ணி வச்ச பொடியில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்து லேசாக எண்ணெயில் கலந்து விடுங்க. இது கூட கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கடைசியா தொக்கு லேசா சுண்டி வரும்போது ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தொக்கு நல்லா சுண்டி எண்ணெய் விட்டு வந்துருச்சு. நமக்கு புளி தொக்கு, எலுமிச்சம்பழ தொக்கு மாதிரி கருவேப்பிலை தொக்கும் சட்டுன்னு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தொக்கை சுட சுட சாதத்தில் சேர்த்து எப்பயும் போல பெரட்டி சாப்பிட்டுக்கலாம். இந்த சாதத்தை நீங்கள் லஞ்சுக்கும் பேக் பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ரொம்பவே சிம்பிளாக கருவேப்பிலை பொடி செஞ்சு அதுலேயே தொக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.